நாட்டை ஆண்டவர் சூரியன் நான் என்ன தவறு செய்தேன்? கொலை கொள்ளை கற்பனை வீடுகளுக்கு தீ வைப்பது எவரும் செய்யாத தவறையாக செய்தேன். இந்நாட்டு தளபதி ராஜாராக வேண்டும் வராமல் ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளு செம்புள்ளி குற்றி கைதவேல் எட்டிவிட்டார். சூரியவர்மா ராஜநாகத்தை தொட்டு வாழ்ந்ததா சரித்திரமில்லை. எப்பொழுது நாட்டு மக்கள் பேச்சை கேட்டு ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளு செம்புள்ளி குற்றினாயோ பழிக்கு பழி வஞ்சத்திற்கு வேண்டாம். இந்த ராஜநாகத்தை தொட்டு வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கும். இப்பொழுது 7 கடலுக்கு அப்பால் அன்னை கருமாரிய வணங்கிய அரிய பெரிய மரங்களை பற்றி மந்திரவாதி ஆகிறேன். பிறகு உன்னை சந்திக்கிறேன். கங்கை சூழ்ந்து கனி வளர்கின்ற மங்கை போல் மாற்றினை பெறப்படு இந்த சூரியவரை பெறெடுத்து சத்தியம் என்ற செங்கோலை தாங்கி சக்கர நெறிந்த மக்களுக்கு பிரியாணி போடுறேன் இல்ல குசுக்கா போடுறேன். ஆனா சைவம் சாப்பிட்டா உடம்பு ஒல்லியா அது காலை எழுந்து எனக்கு முன்ன வர வேண்டியது. ஆமாங்க இது மட்டும் என்ன காலத்தை நான் வயசு வந்துட்டேன். ஆமா எங்க அம்மா சொன்னாங்க வயசு வந்துட்டானு வயசு வந்துட்டா காலை ஆத்த கல்யாணம் பண்ணிக்கிறான் கம்னாட்டி ஒரு சுத்தி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஊருக்கிழங்க காலைக்கலாம் நான் கால் கட்டு போட்டு பால் கார போறியா? அப்படி இல்லடா ஒரு வெள்ளை பார்த்து மனவெடுத்து விட்டால் அவன் காலவ கதியல கல்யாணமா அட நீங்க வேற அதை பண்ணிட்டு அவன் சில பேர் ஆயுதம் கிடக்கலாம். ஏன்டா தாலி கட்டணும் வேதனை பாடுறான். சில பேர் டீ கல்லே உட்காந்துக்கிறான். சில பேர் ஓய்ச்சி அப்படியே பார்த்துக்கிறான். சில பேர் இதான் தவறு மலை மாலை போட்டு ஓடி போறான். அப்பா ஓடி போறான். ஏன் போறான் வீட்டுக்கு போனா போது அச்சு இல்லை பருப்பு இல்லை முறக்கால எல்லாம் நாங்க தான் வாங்கி கொட்டணுமா? இங்க ஆம்பளையா பந்தான் ஆன்மா சம்பாதிப்பு அப்ப ஏறு வேலை நேரத்து விட்டு வச்சுக்க. ஆம்பளை பிரியா இருந்தா ஏறு வேலை விட்டு அடுத்த இன்னும் 2 மாசம் பாடுங்க ஏறு வேலை போட்டு 1000 ரூபாய் ஆனா பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க. சரி கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நேரமா பொண்ணை பார்த்துட்டோம். பொண்ணு யார் தெரியுமா? எங்க அண்ணன் மட்டும் பொண்ணு. அண்ணன் மனுஷெல்லாம் லூசா அண்ணன் மட்டும் பொண்ணு எவனா பாப்பானா? என்ன ஒரு நாட்டு மன்னர் கேட்கற கேள்வியா கேட்கறீங்க? அண்ணன் மட்டும் பொண்ணு எவனா பாப்பானா? நாங்க ரெட்டையில போக கூடாது ஒத்தியில போனோம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் மட்டும் பொண்ணை தள்ளிக்கின்னு ஏதோ ஒண்ணு தள்ளிக்கின்னு ரணா சனிக்கு போறேன். சென்னைக்கு ஏதோ ஒண்ணு போறேன். போயிட்டு பொண்ணை பார்க்கலாம் சொல்லிட்டு பொண்ணை போய் பார்த்தேன். சூப்பர் பிகர் அரி மேக்குது. இந்த பக்கம் பார்த்தா சிலுக்கு அந்த பக்கம் அனுராதா பத்தத்தால அவன் நக்குமா அம்மா
நான் எவ்வளவு நான் கட்டுவேன் இல்ல நான் தூக்க மாட்டி சாவுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிட்டாங்க இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன் சொல்லிட்டு உடனே நான் சொல்லிட்டேன் அம்மா நீங்க நிச்சயதார்த்தம் நீங்க முதல் இருவு நீங்க கல்யாணம் சென்னைக்கு நீண்ட வரவு சொல்லிருக்கேன் நிச்சயம் பண்ணலாம் எவனாக முதல்ல மாறி போச்சுங்க அவன் நாளத்தை பட்டா பண்றதுக்கு முன்னே சேடு ஓட்டி கடாசுறான் ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா கல்யாணத்துக்கு அவனே எங்க வச்சிருப்பான் பணங்கரமா சத்தத்துல வச்சிருப்பான் அதுவும் இல்லாத கோயில வச்சிருப்பான் அதுவும் இல்லாத வீட்டை வச்சிருப்பான் ஆனா கல்யாணத்தை நான் எங்க வச்சேன் சரித்திரம் இடம் பெறணும் சரித்திரம் பேசணும் என்ன எல்லாம் வச்சு பார்த்து அது போல இடத்து கல்யாணத்தை வச்சேன் நான் சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சேன் நான் வெப்பங்க பேசணும் பல சுடுகாட்டை கல்யாணத்தை வச்சான்னு பேசணும் வச்சுட்டேன் மணமாடி எங்க தெரியுமா எரிமேடை தான் மணமேடை நான் வைப்பேங்க நான் வைப்பேன் முகூர்த்தம் எடுத்துமா நைட்டு 12:30 மணிக்கு முகூர்த்தம் பிரம்ம நல்ல காலம் இருக்கு 3 மணி 48 நிமிடங்கள் பிறகுதான் பிரம்ம நல்ல கல்யாணம் 8 மணி 1 வைப்பேன் வச்சேன் ஆனா முகூர்த்தம் எல்லாத்தையும் வச்சு சாப்பாடு தெரியுமா கறி கூழு கத்தி பச்சை மிளகா வச்ச மாதிரி வாயில இது போல எவனும் பண்ண மாட்டான் ஆனா யாரும் மொழி எழுதாதுக்கிட்ட மொழியை நீக்கப்பட்டது அப்படி கிடையாது மொழி எழுதாதீங்க பேங்கல் போட்டு வச்சுக்கிறேன் ஆமாங்க ஆமாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏன்னா தூய்மா மறு வீட்டுக்கு அனுப்புறாங்க ஆமா எங்க மாமியார் வீட்டுக்கு டேய் எங்க அம்மா சொன்னாங்க டே பையா டேய் போட்டு சாப்பிடறதுக்காக இருக்கட்டும் மாமியா வீட்டு போனா விருந்து போடுவாங்க ஒரு நாள் பொண்ணாட்டு போறாங்க ஒரு வேலை இருந்து ஒரு நாள் ஃபுல்லா பட்டினாங்க 2வது என் பொண்டாட்டி பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டு நான் 2வது பஸ் ஏறி போறேன் நான் போயிட்டு அந்த ஊருக்கு கூட்டு ஓட்டு இறங்கினேன் ஜனலாம் ஜெல்லு பார்த்துன்னு மறு போல வரான் பல மறு போல வரான் அவங்க எல்லாம் பார்த்து தலை குஞ்சுக்கினே போறான் ரெண்டு ஆயா பேசுது முன்னாடி பல நூட்டு மறுபொழி தலை நரம்பு நடந்துச்சா தலை கோய் மாதிரி குஞ்சுக்கினே போறான் நான் அதெல்லாம் கட்டுக்கல ரவு ஓட்ட வந்து நோஞ்சிட்டேன் நான் நோஞ்சிட்டு தான் தாமசம் எங்க மாமியார் ஓடுற ஓடியார புள்ளிமான் பேர் குதிக்கிறான் சூத்தல துணி கிடையாது அவுத்து ஓடிங்க அப்ப நான் நினைச்சேன் அடடா இவளை கட்டணும் நான் பாத்தால கட்டிட்டு போல உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறான் மாமியா கொஞ்சம் இளமையா இருந்து பாத்திரத்தை காட்டின உடனே மறுவ முட்டாடிய விட்டுறான் அது ஏதோ ஒண்ணு விடுங்க சரி மாமியா ஓடுறா ஓடியாரால பலகாரம் எப்படி போடுவா ஏலா போடுவா அவன்னு சொல்லிட்டு உட்காந்து தலை வாழை இலை போட்டாங்க எண்ணி போட்டு அடிச்சு விட்டேன் உடனே எங்க மாமியார் போச்சு அங்க தூக்கின்னு வரான் ஆமா பெரிய போச்சு ஆமா எடுத்துன்னு வந்து வச்சாங்க வச்சுட்டு 2 உண்டை வச்சாங்க அதை பார்த்த உடனே வாத்தியா வந்துச்சு வித்து போடுவோம் பார்த்தா என் மாமியார் எனக்கு பண்ணி புட்டி வைக்கிறான் எந்த மாமியாராது மருமக பிள்ளைக்கு பண்ணி முட்டை வச்சாங்க கல்யாணம் இருக்குதுங்க அது என்னன்னு கேட்டதான் நான் என்னன்னு கேட்டேன் அது அவங்க சொன்னாங்க மறுப்புல இது பேர் ஜிமுலுன்னாங்க பரவாயில்ல ஜிமுலுன்னு சொல்லிட்டு என்னன்னா போட்டு செய்யணும்னு கேட்டேன் களை ஒட்டை வெள்ளம் கவுரோட மூஞ்சி உடல போட்டு ஜிங்கு இடிச்சு எடுத்துக்கணும் நீ என்ன இடிச்சாலும் எங்க பண்ணி விட்டா அப்படி நேரம் போய் தெருத்துன்னு உட்காந்துட்டேன் தெருத்துன்னு எடுத்து நம்ம கட்டுறாங்க மறுப்புல கோச்சிங்கன்னா உட்காந்துக்கிட்டான் கட்டுறது கிடையாது கோச்சின்னா போடா 2 நேரம் கட்டி வைக்கிறேன் உட்காந்து நின்னேன் உடனே முட்டாட்டி ஓடியாரா மாமா கவலை பண்ணாதே எங்க மாமா எங்க அம்மாவே தெரியாது சேர்த்துவா நாளைக்கு என்ன ஆகி போட்டோம் வா அப்படின்னா மொத்த போடி ஓத்தா பண்ணி போட்ட போறா வந்து கூப்பிட போடி நம்பரு போய் பார்த்துட்டான் உடனே என் மாமியார் ஓடியாரா மறுப்புல கோச்சிக்காத நான் ஏதாவது தெரியாது சேர்த்தேன் நாளைக்கு ஏதாவது செஞ்சு போடுறேன் வாண்டாங்க உமால போடி நம்பரு போய் பார்த்துட்டான் அவர் ரூம்ல பார்த்துட்டா என் முண்டாட்டி நடையில பார்த்துட்டா நான் சின்ன மேல சிவசிவான்னு உக்காந்துங்க மணி 8 ஆகுது ஒரு நாள் பட்டி கொடலை பரட்டு கேட்டு சாப்பிட்டான் பார்த்தா அசிமா போடுமே சரி பரவாயில்ல இருக்கட்டும் நாளைக்கு எதனா சாப்பிட்டுக்கலாம் அப்படி நேரமா பத்துட்டேன் தூக்கமே வரலங்க ஒரு நாள் ஃபுல்லா பட்டினி கொட்டையில பரட்டுது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்துனேன் அங்க தாண்ட உரல் வச்சாங்க சிமுலு அந்த உரல் கேராப்புல அந்த உரல் அங்க இருக்கு இந்த கவுரோட வெள்ளம் களை ஓடலாம் வச்சாங்களே வாசனை கம்மன்னு வச்சு வாசனை இவ்வளவு அருமையா இருக்கு பலகாரம் எப்படி இருக்கும் சரி பரவாயில்ல இவன் எங்க தூங்குறான் அவன் அங்க தூங்குறான் யாரு இந்த சாப்பிடுறான்னு சொல்லிட்டு மோதுக்கு நேபோ வரல கை விட்டேன் பிசு பிசுன்னு கொஞ்சம் வயசு நக்கனே ஐயா எங்குட்டுருச்சா சிமுலு தாண்டா கோச்சாமி கோட்டை விட்டாரா அப்படி வயசு நக்கனே இனிமே வைக்க முடியாது ஆகுது பாவமல்ல தலை உள்ள விட்டேன் ஆமா வரல உள்ள விட்டேன் விட்டு நாங்கள் 2 தொலைவு தோவனேன் தோவிட்டு எடுத்து பாரு தலை வரல அந்த கலவாடுல மாட்டிச்சு அந்த காலமெல்லாம் இடித்த பலகாரம் சிதறாம இருப்பது
களை ஓடுனா சில பேருக்கு தெரியாது. இந்த பிளாச்சு கொள்ள நாய் மாட்டிக்கிது, அது போல மாட்டிக்கிது. தூக்கம் போல நம்பாரு பயங்கர அதிகம் வச்சு உடனே மாமியார் ஏந்துக்கிறான். ஏய் யாரா திரடன்னு சொல்லிட்டு மாட்டி நாசிமா போடுமே உடனே அவ பத்துட்டான். நான் எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. அப்படியே தோரமாக 4 கால் பாசல போய்ங்கிறேன். அங்க ஒரு முள்ளு இல்லையே வேச்சு மாத்துங்க. ஆமா பிறந்த மேல போய்ங்கிறேன். ஒரு புளி மரம் இருக்குது, அங்க போய் முட்டிங்க அடகிறேன். என்னால எடுக்கவே முடியல. அப்படியே 4 கால் பாசல தூக்கிட்டேன். அங்கதான் எங்க மாமியார் பசுமாடு கட்டிதான் அன்னைக்கு நான் ராத்துக்கு எங்க மேய் போட்டு கிடையாது. நான் தொங்கி கிடக்குறேன் 4 காலில். உடனே வெடிக்கால 3 ஆச்சு. எங்க மாமியார் பால் கற வழக்கம் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டான். அந்த கம்யூனிட்டி கண்ணுக்குட்டி அவங்க பார்த்தா யாரு மனுஷன் யாருக்கு தெரியாது. வந்து 2 மூட்டு மூட்டுச்சுங்க. ஐயோ ஐயோன்னு கத்தலான்னு பார்த்தேன். கத்தனா மானம் ஓடுமே. மாமியார் ஓடியாந்தான். அவருக்கு ஒடியால் கண்ணு தெரியாது போல, மாலை கண்ணு போலுது. மாடாங்காட்டு 2 தட்டிட்டு உள்ள போய் சொம்பு எடுத்துக்கணும். ஐயோ மாமியார் எது சொம்பு எடுத்துக்கணும் வந்தா தண்ணி சல்லுன்னு அடிச்சுட்டு கை கட்டி வச்சா பாரு. ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சான். அவ கத்தனை கத்துக்கு பக்கத்து விட்டாங்க. 3வது சொன்னாங்க எல்லாம் பேட்டரி வச்சு ஓடியாந்தாங்க. இன்னாடின்னு கேட்டாங்க. ஐயோ நேற்று பசுமாடு வாங்க 4 காமிச்சு நீ 3 காமி காணமே. அவன் அடி பாவி இதுங்க மறுப்புள்ளடி மாடு இல்லைன்னு அவ வைக்கப்பட்டு வீட்டு உள்ள ஓட்டாங்க. களை ஓடி எடுத்து விட்டாங்க. அங்க போச்சு ஓட்டங்க தாங்க வந்துச்சு. ஐயா சாப்பிட்டாங்க. பார்த்தா ஏழு பார்த்தா எல்லாம் கனவுங்க. அந்த கனவுல வந்தது யார் தெரியுமா? நீதா எங்க மாமியார். சரி விடு, சொல்லிவிட்டா விட்டு தள்ளி. நம்ம நாட்டிய ராஜராகம் என்ற கொடியவன் கோயில்களை கொள்ளையடிப்பது, ஏழை மக்களை பார்த்தாங்க. ஏழையாகவே படையெடுத்து அவனை அடித்து துரைத்து கருவறை செம்மலை குத்தி நாட்டு விட்ட இருக்கு. மூத்தவனை மணந்து 2 செல்வங்களை பெற்றார். தாய் இருந்து விட்ட பிறகு அந்த குழந்தை வளர்ப்பதற்காக கற்பகம் என்று ஒரு வெண்மணி அவளை வேலை 2 செல்வங்களை வெளிநாடு சென்ற என் பிள்ளை மனைவிக்காரே. திருச்செந்தூரிலே வேளாடும்
கற்பகன்ற பேர் பற்றி சீரும் சிறுபடாது சென்று காவல சொல்லி வணக்கம் வணக்கம். மன்னர் மறுபடி உத்தரவு. அப்படியா? வாங்க போல. ஐயோ அத்தா பாதம் படி திருமணம் என்ற 5 எழுத்தால் நிச்சயிக்கப்பட்டு முதல் 2 6 எழுத்தால் சங்கமாய் குடும்பம் வாழ்வு என்ற 7 எழுத்தால் நாம் இணைந்து இன்பம் என்றும் என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் சேய் தகப்ப 1 எழுத்தால் ஒன்று கலந்து இனி பல்லாண்டு இது பேச்சு கிடையாது. ஆமா செப்பி தள்ளி விட்டாங்க. கேட்டுக்கிட்டேன்னா அவருக்கு என்ன பேச்சான்னு கேட்டாங்க. நான் தானே பேச்சு இல்லை நாலாம் தரம் தள்ளி விட்டாங்க. சொல்லுவோம் அது போல தாங்க இருக்கீங்க. சின்ன பொண்ணு மாரி இருக்கிறீங்க. சூப்பரா இருக்கிறேன். ஆனா பெல்லு தான் ரொம்ப என்னடா பேசுற? அதான் எவனும் தள்ளி போல இங்க தள்ளி தம்பி கல்யாணம் நடக்க போகுது. அம்மா ஒரு நாளைக்கு அனுப்பு. பண உதவி ஏதாவது தேவையா? அதெல்லாம் வேணாம். மன்னர் குத்து இருக்குது என்கிட்ட. இல்ல கல்யாணத்துல நான் பெரிய பெரிய பலகாரம் போட போறேன். அப்படியா? எல்லாம் தேங்காய் வச்சுதான் போடுவேன். ஆமா மொத்தம் தேங்காய் பலகாரம் தான். அதனால நீ வந்து வச்சுக்க. இந்த தேங்காய் திருவுரு சேர்ல உட்கார வச்சு தேங்காய் திரி திரி வச்சுக்கணும். என் மணியை பார்த்தா உனக்கு தேங்காய் திருவுரு மிஷின் மாதிரி அது வந்தாங்க கொஞ்சம் கரெக்டா என்னங்க விடுமா? ஆமா எதற்காக நமது கவியரசும் கனிமணி வெளிநாடு சென்றார் அல்லவா? ஆமா. அவர் இருவரும் மறுநாள் நீளம் வந்து நம்ம பசங்க வந்து ஏங்க ஒரு பேச்சு சொல்லுங்க. அது நம்ம கோயில் நம்ம ஊருக்கு சொல்றது இல்லையா? அனைத்து நமது சொல்லலாம். ஒரு பிள்ளையும் மனைவி மட்டும் நான் வந்து சொல்லப்படாது. சாரிங்க தெரியாதுங்க தெரியாதுங்க விடுங்க. அதற்காக நான் இங்கு மாவிலை தோணுங்க பாணிக்க தீபங்கள் மங்களவாத்தியம் முழங்கி செல்லம் அழைக்க வேண்டும். ஏற்பாடுமா விளக்கமா பேசணும். சிரிப்பவர்கள்
கனிமொழி என்று சீருக்கு வந்துவிடு. செங்குறை தாய் தந்தை பார்க்க வேண்டும். அந்த அண்ணனை பார்க்க வேண்டும். அரண்மனைக்கு சென்றவுடனே உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணத்தை செய்து இந்த அண்ணனுக்கு அண்ணா எனக்கு என்ன வயதாயிடுச்சு திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அண்ணா முதல்ல நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு அழகான ஒரு அண்ணியை வரணும் நீங்க இருவரும் சேர்ந்து அழகாக ஒரு ஆண் மகனை பெற்று எடுத்து அந்த ஆண் மகனையே நான் திருமணம் செஞ்சுட்டு நான் அரண்மனை விட்டு நான் போக மாட்டேன் அதுக்குள்ள ஒரு வயசாயிடும் அண்ணன் சொல்ல கேளுமா அண்ணா நான் எவ்வளவு சீக்கிரம் அரண்மனை விட்டு போயிட்டு உள்ள விட்டு போயிட்டு நானு அண்ணன் சொல்லி
விருப்பம்ண்ணா. ஆமாண்ணா. அதுக்காக அம்மா அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. சபலோமியே, சோழலோமியே, சர்வ சக்திமய, 33 தவணர், 74 சிகர், இன்னரும், தும்புரும், செத்தமித்தாரன், கரணகாந்தனர், அச்சத்தத்து பாலனம், வேலவன விநாயகர மருகனிக்க, இந்த காலகத்திலே வசிக்கக்கூடிய இந்த ரோஜநாகத்தை காத்து ரசிப்பாயாக அன்னை கருமாரி கோரி 7 மடலுக்கு போல் அன்னை கருமாரி அகமாயை திருவை அடங்குவதற்காக வந்திருக்கிறேன். தாயே, உன்னையே கோரி ராஜநாகம் படத்தை செய்கிறான். மழை என்று மாறாமல், வெயில் என்று மாறாமல் அச்சரிப்பாயா தாயே. ஓ பகவதியே ஓடிவா, ஓ பகவதியே ஓடிவா, ஓடிவா, ஓ பகவதியே ஓடிவா. ஓ பகவதியே ஓடிவா, ஓடிவா, ஓ பகவதியே ஓடிவா. ஓ வீர பொருளே, ஓ பேர அருளே, ஓ வீர பொருளே, ஓ பேர அருளே, ரீமன பொருளே, ரீக்கர அருளே, ஓ பகவதியே ஓடிவா, ஓ பகவதியே ஓடிவா, ஓடிவா, ஓ பகவதியே ஓடிவா. ராஜநாகம், நீ அழைத்த அம்மன் கருமாரியாக இருந்த நான் இப்பொழுது உருமாரியாக உன் முன்னே காட்சி நான் வணங்கிய கருமாறே இந்த ராஜநாகத்திற்கு காட்சியளிக்க வந்திருக்கிறார். உண்மைதான். எடுத்து பார்க்கலாமோ? தாராளமாக. அன்னை தாயே, உன்னை எதற்காக மழை என்று தருகிறேன் என்று ஒரு சத்தியத்தை செய்ய வேண்டும் தாய். ராஜநாகம், நான் யார், எப்பேற்பட்டவள் என்று தெரியுமா? அந்த காஞ்சிகளை காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசி விசாலாட்சி, நீலி, தூளி, தண்டி, சாமாண்டி, என்னுடைய நேரத்தில் தோண்டி உருவத்தில் நீலி, தூளி, காளி, வாராகி, இது போன்ற சக்தி வீடங்களை அமைத்து எந்நாளும் நாமதீர்த்தி படுத்தி 108 அவதாரங்களை எடுத்தவள் நான். அது மட்டும் கிடையாது, என்னையே கோரி தவத்தில் இருக்கின்றாய். நீ உரைத்த வரத்தை நான் அளிக்கின்றேன். சத்தியத்தை பெற்றுக்கொள். இந்த நாட்டில் ஏழை மக்கள் எத்தனையோ பேர் பசி பட்டினியால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் எதை கேட்டாலும் அந்த பொருள் என்னை வந்து அடைய வேண்டும். அப்பேற்பட்ட மனத்தை உன்னை கோரி அழைத்தால் செய்திருக்கிறேன். ராஜநாகம், கவலை வேண்டாம். என்னை கோரி கடும் தவத்தில் இருந்திருக்கின்றாய். வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல் இருந்திருக்கின்றாய். நீ உரைத்த பிரகாரமே அந்த வரத்தை நான் அளிக்கின்றேன். அது மட்டும் கிடையாது, அது எப்பேற்பட்ட வரம் என்று தெரியுமா? அது ஒரு மந்திர கோளாக படைக்கின்றேன். நீ உன் கணத்தை பெற்றுக்கொள். என்னுடைய தவத்தை வச்சு காத்தளித்து ஒரு மந்திர கோலை படைத்திருக்கிறார். வருகிறேன் தாயே. ராஜநாகம், சற்று பொறி. இந்த மந்திர கோலை வைத்துக் கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, வரத்தை அளித்த நான் ஒரு சாபத்தையும் அளிக்கப் போகின்றேன். என்னவென்று நன்றாக கேள். அது என்னவென்று தெரியுமா? எப்பொழுது இந்த மந்திர கோள் உன் கரத்தை விட்டு விலகிவிட்டதோ அப்பொழுது உனக்கு அகால மரணம் குறித்து நடந்தே தீரும். உன்னையே கோரி கடந்தவன் செய்தேன். ஆனால் ஒரு சாபத்தை அளிக்கிறார். இந்த மந்திரக்கோள் எப்பொழுது என் கரத்தை விட்டு விலகுகிறதோ அப்பொழுது என் சிரசு வெடித்து மரணம் அடைந்திருவேன். இந்த மந்திரக்கோள் என்னை விட்டு போனால்தானே எனக்கு வரணும். வருகிறேன். எனது சிறப்பு, எதிரிகளின் வெறுப்பு, எனது பார்வை, எதிரிகளின் ரத்த வேலை, எனது கதை, ராஜனகர், எனது முட்டை, எதிரிகளின் நடுங்கும், எனது ஓர், எதிரிகளின் எதிர்ப்பு, எனது பேச்சு, எதிரிகளின் நடுங்கும்.
கருமாரியவனை மந்திரக்கோளை படைத்தார். எதற்காக? சூரியவரி நாட்டை ஆண்டு வரும் சூரியவர்மன் நாட்டு மக்கள் ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளி சொம்புள்ளி குட்டி கைதவை ஏற்றினார். பழிக்கு பழி, பஞ்சத்திற்கு வதம். என்னுடைய நண்பனை காணவில்லை. ஜெயிது மாதிரி ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அவன் எங்கோ ஓடுவான்னு பார்த்தா எங்கோ பதவியில் இருந்து எனக்கு உட்கார்றான். ஏன் வர சொன்னான்னு தெரியல. இங்கதான் எங்கேயோ இருப்பான்னு நான் வரேன். ராஜநாதோ